கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். இந்த பட்ஜெட் மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஏமாற்றமே. ஏனென்றால் விஜய் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக அளித்த நெல்லுக்கு 3500 ரூபாயும் டன்னுக்கு குவிண்டலுக்கு, கரும்புக்கு டன் 4500, ஹெக்டருக்கு ஊக்கத்தொகையாக 15000, பால் விலை 44 தருவதாக வாக்குறுதி கொடுத்தார். அது வாக்குறுதி அல்ல, உத்தரவாதம் என்று சொன்னார். அதேபோல் விவசாய கடன், அனைத்து கடனும் தள்ளுபடி என்று சொன்னார். சிறு குறு விவசாயிகளுக்கு, பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று சொன்னார். அது எதுவுமே நடக்கவில்லை. இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு எதுவும் மாற்றமில்லை, ஏமாற்றமே. இன்னைக்கு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது எதுவுமே வரல. கடன் தள்ளுபடி எதிர்பார்த்தோம். பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் செவிடங்காதல் ஊதின சங்கா தான் இருக்கு. அதனால ரொம்ப மன வருத்தத்துல தான் எல்லா விவசாயியும் இருக்கிறோம். நெல்லுக்கு 3500 ரூபாய் தரேனாங்க, அதுவும் அறிவிக்கல. கரும்புக்கு 4500 ரூபாய் தரேனாங்க, அதுவும் இல்லை. பாலுக்கு 44 ரூபாய் தரேனாங்க, அதுவும் இல்லை. ஒரு விவசாயிக்கு வருடந்தோறும் 10,000 வழங்குறாங்க, அந்த அறிவிப்பும் இல்லை. எதுவுமே இல்லாத பட்ஜெட் வெறும் ஏமாற்று வேலை. விவசாயிகளால் விரைவில் அகற்றப்படும் அரசாங்கமாக இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த நமக்கு எல்லாம் சோறு போடுற விவசாய தெய்வங்களுக்கு நான் ஒரு அஜெண்டா படிக்கிறேன் என்று சொன்னார். அந்த அஜெண்டாவில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடியும், பெரு விவசாயிக்கு 50% கடன் தள்ளுபடியும் பண்றேன்னு சொன்னாரு. இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. ஆவின் பால் கொள்முதல் ரேட்டு 44 ரூபா தரேன்னாரு. அதையும் ஒன்றும் சொல்லவில்லை. இதற்கு தக்க தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் விடாமுயற்சியாக போராடி கொண்டே இருப்போம்.